ஹலோ வணக்கம். இது பாருங்கள், முன்னாடி இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சவுத்து கொரியாவில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள். அந்த பீச்சை பார்த்தீங்கன்னா இங்கே எப்பொழுதுமே கடல் உள்வாங்கிட்டே இருக்குங்களா. குறிப்பிட்ட மாதக்கணக்காக இது கடல் உள்வாங்கிட்டு தான் இருக்குது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் கடல் உள்வாங்கின பகுதிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேறு சகதியாக இருக்கிறதுனால அந்த அதனுடைய உணவை சாப்பிட்றதுக்கு வேண்டி இந்த பறவைகள் நிறைய இங்கே வரும். அதை பார்க்கறதுக்கு வேண்டி ஒரு காட்சியாக இருக்குது. இந்த பறவை இருந்து இப்போ தான் கொஞ்சம் இந்த பட்டாசு இதை வெடித்தாங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நிறைய வரும். அடிக்கடி இது அவங்க சிம்பிள் போட்டிருக்காங்க, பறவைகளை பற்றி தான் போட்டிருக்காங்க. இந்த உள்வாங்கின பகுதி இது. அருமையான ஒரு தீவுங்க இது. இந்த மாதிரி அனிமல்ஸில் நாயை செல்லப்பிரியாணையை வளர்த்துறதுல இவங்க ரொம்ப அதிகமாக ஈடுபாடு அதிகம். குழந்தைகளை கூட நடக்க வைப்பாங்களே தவிர, இந்த செல்லப்பிரியாணி நாயை வந்து எப்பொழுதுமே தோளில் தூக்கி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுலேயும் போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பராமரிப்பு அதிகமாக இங்கே பார்க்க முடியுதுங்க. குழந்தைங்களை விட அதிகமாக செல்லமாக வளர்த்துறாங்க. நான் பார்த்ததுல எல்லா குடும்பத்துலேயும் சின்ன ஏதோ ஒரு வகையான இதை வச்சுருக்காங்க. அது ஒரு இந்த கலாச்சாரத்தில் ஒரு பெரிய இதாக இருக்கு. இவங்க இது இப்போது ஃபேஷனாக இருக்குது. அது மேற்கிந்திய கலாச்சாரம் போல் இருக்குது. அது இவங்ககிட்ட நல்லா பரவி இருக்கு. இது வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, ஏதோ பராமரிப்பு இந்த வேலை இருக்கிறதுனால இருக்குது. இது இங்கேருந்து ஒரு சின்ன அந்த பக்கம் ஒரு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. அந்த போட் ஹவுஸ் வரைக்கும் போகும். ஆனால் இப்போது இந்த வழி போக முடியாத ஒரு இருக்குது. ஹலோ, இதை பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரும்போது அந்த ஓப்பனாக இருந்து அது வரைக்கும் போயிருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் வந்தாங்க. அன்னைக்கு வந்து காலையில் வந்ததுனால இந்த வெயிலும் அந்த இது கிளைமேட்டுக்கு நல்லா இல்லை. இன்றைக்கி நல்லா இருக்குது, வெயிலோட நல்லா இருக்கிறதுனால இப்போ இருக்கிறது அருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று பாருங்கள், இந்த கல் பாருங்கள், கல் கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்க பழக்கம் அங்கே. இதை பாருங்க, இங்கே நாங்கள் அன்னைக்கு வரும்போது அந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் போகும்போது அங்கே அதிகமாக அந்த கூழாங்கற்களை எல்லாம் அடுக்கி வச்சிரு ஏரியாவை பார்த்துருந்தோம். இது ஒன்றும் இப்போ பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய
அதிகமான இடங்களில் வைக்கிறாங்க. அது இங்கே ஒரு பழக்கமாகவே பீச்சு போனாலும் சரி, பார்க்கு, புத்தா கோயில், எல்லா இடத்துலையும் அந்த கல்லை கோபுரமாக அடுக்கி வச்சிருக்கிற ஒரு ஒரு வழக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, பறவைகள் நிறைய இருக்கு பாருங்க. அது இங்கே பறவைகள் காட்சி தான் இருக்கு. இந்த கடல் உள்வாங்கனால கடல் உணவு நிறைய கிடைக்கும் போல் இருக்கு. பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க. முன்னாடி காட்சி பாருங்க.